வணக்கம் நண்பர்களே. மரபணு தகவல்களை சேமிக்கும் ஒரு கிறிஸ்டல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மெமரி கார்டு ஸ்டோரேஜ், எலக்ட்ரானிக் ஸ்டோரேஜ் மாதிரி மனித மரபணுக்களை சேமித்து வைக்கும் ஒரு கிறிஸ்டல் என்று அழைக்கப்படுகிற ஒரு சேமிப்பு கருவி 2014ஆம் ஆண்டிலேயே அது உலகத்தினுடைய கிண்ண சாதனையை பெற்றிருக்கிறது. அது என்ன கருவி? அந்த கருவியை கொண்டு நாம் எப்படி எதிர்காலத்தில் பயனிட முடியும்? அதை குறித்து ஒரு சிறிய விளக்கம். இது ஒரு அறிவியல் தகவல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்டல் என்று அழைக்கிறார்கள். ஒரு ரூபாய் நாணயம் அளவுக்கு இருக்கிறது. 360 டெராபைட்ஸ், அதாவது 3,60,000 ஜிபி வரை தகவல்களை சேமிக்க முடியும். உறைபனி, நெருப்பு 1000 டிகிரி செல்சியஸ், 1000 டிகிரி என்பது எந்த மனிதனும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு 100 டிகிரி செல்சியஸை கொதிநிலை, நீரின் கொதிநிலை எனும் பொழுது 1000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலும் காஸ்மிக் ரேடியேஷன் என்று சொல்லப்படுகிற காஸ்மிக் ரேடியேஷனில் கூட இது பாதுகாப்பாக இருக்கும். அடித்தாலும் உடைக்க முடியாது. இதுதான் இந்த கிறிஸ்டலோட தன்மை. இதில் என்ன சேமித்து வைத்திருக்கிறார்கள்? மனிதனுடைய மரபணுக்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், தாவரங்கள், இதனுடைய மரபணுக்களை அதில் சேமித்து வைத்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் ஏதோ ஒரு பேரழிவு ஏற்பட்டு, ஏனென்றால் நிறைய சூரிய பிளவுகளுக்கு அப்புறம் தான் இந்த பூமி தோன்றியது என்ற ஒரு சுருக்கமான வரலாறு உண்டு. அந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு பேரழிவு ஏற்பட்டால் மீண்டும் மனித இனத்தை உருவாக்க, தாவரங்களை உருவாக்க, விலங்குகளை உருவாக்க இயலும் என்று ஒரு அரிய கண்டுபிடிப்பை விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்ற கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் இதில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். இதை செய்தது யார்? அதையும் சொல்லிவிடுகிறேன். சவுத்தாம்ப்டன் யூனிவர்சிட்டி ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் ஆய்வு மையத்தை சேர்ந்த குழுவினர் தான் இந்த கிறிஸ்டலை உருவாக்கியிருக்காங்க. மனிதர்கள் மட்டுமல்ல, அழிந்து போகும் எந்த விலங்குகள், தவறங்களாக இருந்தாலும் இதில் சேமித்து வைக்க முடியும். இந்த கிறிஸ்டலால் 320, அதாவது இப்போ ஏற்கனவே நான் சொன்னது தான், 3,60,000 ஜிபி வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கலாம். சரி, எதிர்காலத்தில் விஞ்ஞானம் அனுமதிக்கும் பட்சத்தில் அவங்க சொல்கிறாங்க, தாவரங்கள் மற்றும் விலங்குகள், பிற உயிரினங்களை மீட்டெடுக்கக்கூடிய மரபணு தகவல்களின் களஞ்சியமாக இந்த 5D மெமரி கிறிஸ்டல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கிறிஸ்டலில் பொறிக்கப்பட்ட காட்சிகள் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அதில் இருக்கிற அந்த கிறிஸ்டலில் பொறிக்கப்பட்ட காட்சிகளை வச்சு விளங்கிக்கலாம் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. இதை கிறிஸ்டலில் இதுவரை ஐசக் அசிமோவின் ஃபவுண்டேஷன் புத்தகங்கள், வரலாற்று குறிப்புகள் போன்றவற்றையும் அந்த மாதிரி இதுகள்லாம் பதிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஒரு பேரழிவுக்கு பிறகு உலகமே அழிந்தாலும் இந்த கிறிஸ்டல்கள் நிலைத்திருக்கும். எப்படி பயன்படுத்துறது? அதில் உள்ள தகவல்களை படிப்பதற்கான கருவி ஏதாவது இருக்கா? ஏன்னா மரபணுக்களை படிக்கணும் வேண்டும் என்றால் தனி ஒரு நாலேஜ் இருக்கணும். அதுக்குன்னு ஒரு தனி ஒரு அறிவு படலம் நமக்கு இருக்கணும். எதிர்காலத்தில் புதிய டெக்னாலஜிகள் வளர வளர இந்த கிறிஸ்டல் முழுமையாக பயன்படுத்தப்படும். அது வரைக்கும் இதில் இருக்கிறதெல்லாம் நாம் இப்படி ஒன்று உருவாக்கி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற இதில் தான் இருக்கும். இதில் மொத்த மரபணுக்களையும், இங்கிலாந்து அறிவியலாளர்கள் மொத்த மரபணுக்களையும் 5D மெமரி கிறிஸ்டல் அப்படிங்கிறதுல தான் இதை பதிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ரேடியேஷன் எதுலேயுமே அழியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கடந்து எதிர்காலத்தில் இப்போது நாம் உலகத்தின் மிகப்பெரிய அரிய தலைவர்களாக, ஐயோ இந்த தலைவர் நீண்ட காலம் இருந்தால் உலகம் சுபிட்சம் பெறும் என்று நினைப்பவர்களை மீண்டும் மீண்டும் நாம் உருவாக்க இயலும் என்பதுதான் இந்த தேரியினுடைய தேரியின் வாயிலாக நாம் அறிந்து கொண்ட ஒரு கருத்து. அப்படி என்றால், அவ்வாறு சாத்தியம் என்றால், இதுவரை அழிந்து போன மிகப்பெரிய தலைவர்களுடைய மரபணுக்கள் இதில் சேமிக்கப்பட்டிருக்குமே ஆனால் மீண்டும் உருவாக்க இயலுமா? இப்போ உதாரணத்துக்கு தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குது. அந்த தலைவர் மீண்டும் தோன்றினால் போதும், எங்களுக்கு அவ்வளோ பெரிய எங்கள் ஆட்சியை திரும்ப பிடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி நினைத்தால் இது சாத்தியமா? அல்லது அந்த மரபணுக்களை கொண்டு எப்படி புதிதாக மனிதர்களை உருவாக்குவது? அதில் மரபணுக்களில் அந்த மனிதர்களுடைய குணாதிசயங்கள், திறன்கள் எல்லாம் அதில் தொடர்கதையாகி வருமா? அது கடந்து புதிய மனிதருக்கு வந்து சேருமா? பல்லாயிரம் கேள்விகள் இருக்கிறது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.